நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்துக்கு அனுப்பி அருளினார் என்று யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு அற்புதமான செய்தியை வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகளை தாங்கி வருகிற இன்றைய வாசகத்தினுடைய ஆழமான உட்பொருளை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். யோசேப்பு தன் துன்பத்தையும் கடவுளுடைய மகிமையே என்று வெளிப்படுத்துவதை, அந்த துன்பத்தை குறித்து கவலை கொள்ளாமல் அதிலும் கடவுளுடைய திட்டம் இருந்தது என்பதை இன்று உணர்ந்து தன்னுடைய சகோதரிகளுக்கு வெளிப்படுத்துவதை நாம் அறிந்து கொள்வதோடு நின்றுவிடாது, நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் இப்படிப்பட்ட அநேக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். இன்று திருப்பாடல் 105 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் எவ்வளவோ நன்மைகளை, வியத்தகு செயல்களை செய்திருக்கிறார். அவைகளை நினைந்து மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது, நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார், உணவினும் ஊன்றுகோலை முறித்து அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார் என்கிற கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலும் கடவுள் பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். திருப்பாடல் நமக்கு உரைப்பது, காலம் வந்தது,
அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிற போது கடவுளுக்காக பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகள், கடவுளுடைய திட்டத்தில் இணைந்து பயணிக்கிற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள். அவர்கள் இறைவனின் இரக்கத்தை முழுமையாக காண்பார்கள். அவர்கள் கடவுளுக்கு மாட்சி அளிப்பார்கள். இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக நாமும் இறைவனுடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுக்கு துணை என்று நம்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆளுகை செய்கிற, ஆற்றலோடு வழிநடத்துகிற அற்புதமான தகப்பனாயிருக்கிறீர். உம்முடைய இரக்கம் தொடர்ந்து எங்களை வழிநடத்த இயேசு ஆண்டவருடைய இரக்கத்திற்குள்ளாகவே ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை